அனைத்துறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க சொன்னா, இன்னைக்கு நான் புது விதமா உருளைக்கிழங்குல முறுக்குத்தான் சுட போறேன். நீங்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா கோதுமைமா, கடலைமா, அரிசிமா இது எல்லாத்துலயுமே முறுக்கு சுட்டு சாப்பிட்டுப்பீங்க. ஆனா ஒரு முறை இப்படி நான் செய்யற மாதிரி உருளைக்கிழங்குல நீங்க முறுக்கு சுட்டு சாப்பிட்டு பாருங்க, இவ்வளவு டேஸ்டா இருக்குமென்னு சொல்லி அதைத்தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட பிஆர் பிளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். உருளைக்கிழங்குல என்னென்ன முறுக்கு சுடுறோன்னு சொல்லி உருளைக்கிழங்குல எப்படி முறுக்கு சுடுறோன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்ப நாங்க உருளைக்கிழங்குல முறுக்கு சுட போறோம். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பாப்போம். உருளைக்கிழங்குல முறுக்கு சுடுறதுக்கு முதல் முக்கியமானது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நான் அவிச்சு வச்சுக்கிறேன், வட்டிட்டு அவிச்சிட்டு இருக்கிறேன். இது ஒரு என்னன்னு சொல்ற, ஆக பெருசும் இல்ல ஆக சின்னம் இல்ல, ஒரு 100 கிராம் அளவுல இந்த உருளைக்கிழங்கு இருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அரிசிமா, இது பச்சை அரிசிமா, வறுக்காத நான் சும்மா நார்மலா திரிச்ச அரிசிமா தான் எடுத்திருக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா மிளகும் சீரகம் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க வேணும்னு சொன்னா எள்ளு போடலாம். அதோட தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெயை நல்லா சூடாகி வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான் நாங்க உருளைக்கிழங்குல முறுக்கு சுடுறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த அவிச்சு வச்ச உருளைக்கிழங்க மிக்சி கப்ல போட்டு நல்ல வடிவா அரைச்செடுக்கணும். அதோட நாங்க ஒரு 100 மில்லி தண்ணி விட்டு தான் அரைக்கணும். அப்பதான் நல்ல கூழா வரும். இது 200 மில்லி ஜொக்கு. நான் இதுல அரைவாசி தான் விட போறேன். தண்ணி விட்டாச்சு. இதை நல்லா கூழா அடிச்செடுக்கணும். உருளைக்கிழங்க நல்ல பேஸ்டா அரைச்சு கொண்டு எப்படி இருக்கு, தோசை பதத்துல இருக்குது. ஆக தண்ணி விடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு 100 மில்லி தண்ணி விட்டாலே காணும். இவருங்க எப்படி பேஸ்டா இருக்குன்னு சொல்லி இதை நான் ஒரு சட்டிக்க விட்டு வைப்பேன். இப்ப முறுக்குக்கு மாவு குழைப்பேன். முதல்ல அரிசி மாவை போடுவோம் சட்டிக்குள்ள. அதோட மிளகு சீரகத்தூள். இது என்னது போட சொல்லுங்க, முறுக்குக்கு செம வாசமா இருக்கு மிளகு சீரகம் போட்டா. எள்ளு இருந்தா எள்ளும் போடலாம் நீங்க. அதோட தேவையான அளவு தூள் உப்பு. வடிவா இருக்க நல்ல வடிவா கலந்து விடுவோம். இப்ப நான் சூடாக்கி வச்சிருக்க தேங்காய் எண்ணெயை விடுவேன். விட்டுட்டு இந்த புட்டு தடியால கிண்டோம்னு சொன்னா எண்ணெய் சுடுவதோ, அதால புட்டு தடியால நார்மலா கிண்டிட்டு நாங்க கையால குழைப்போம். இப்ப நல்ல வடிவா கையால கலந்து விடணும். இந்த தேங்காய் எண்ணெய் எல்லா மாவுலயுமே என்னன்னு சொல்றது எல்லாம் சேர்ந்து வரணும். மிளகு சீரகத்தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்ல வடிவா வரணும். மிளகு சீரகம் போட்டது நல்ல வாசமா இருக்கு. வெள்ளையை விட மிளகு சீரகம் போட்டா நல்ல வாசமா இருக்கும். நாங்க எண்ணெய் விட்டு குழைச்சிட்டு இப்படி புடிச்சு பாக்க இப்படி எங்க கையில இந்த மாவு புடிபடும். அப்பதான் சரியான பதம். இப்ப நல்ல வடிவா மாவெல்லாம் கலந்து எடுத்துட்டோம். இனி நாங்கள் அரைச்சு வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் இருக்குதானே, அதை இந்த மாவுகளை விட்டு குழைக்க போறோம். அப்படியே பக்கம் எல்லாத்தையும் மூத்த கூடாது. எங்களுக்கு எவ்வளவு அந்த முறுக்குக்கு நாங்கள் எப்படி குழைச்சிருப்போமோ அதே பதத்துல வரணும். அதனால கொஞ்சமா முதல் விட்டு குழைச்சிட்டு எனக்கு காணாட்டிக்கு திருப்பி விடுவோம். முதல் இப்படி கையில ஒட்டும். ஆனா அப்படி குழைச்சு கொண்டு போய்க்க அது சரியா வரும் எங்களுக்கு பதத்துக்கு. இது எங்களுக்கு காணாத. அப்ப நாங்கள் கொஞ்சம் கரைச்சு வச்சதே விடுவோம்.
எனக்கு வந்து நான் கரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு நான் கணக்கா வந்துட்டுது. நான் ஒரு 200 கிராம் மாத்தான் வந்து எடுத்தேன். ஆனா எனக்கு இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் வந்து அவ்வளவுமே ஊத்திட்டேன், நல்ல கணக்காவும் வந்துட்டுது. பாத்தீங்களா இப்ப வந்து கையில வச்சு ஒட்டையில பாத்தீங்களா முதல் குழைக்கைக்கு வந்து ஒட்டி கொண்டுதான் வேற அங்க நல்ல வடிவா பிணைஞ்சு குழைக்கா சரியான பதத்துக்கு வந்துடும். இப்ப வந்து நான் முறுக்குக்கு பதமா வந்து மாவு குழைச்சேன். பாத்தீங்களா முதல் சொன்னால ஒட்டு மண்டு வேண்ட ஒட்டாதுன்னு சொன்னான். அதே போலயே பாத்தீங்களா கொஞ்சமா சட்டியில ஒரு கொஞ்சமா கூடி இல்ல, நல்ல வடிவா பருவமா குழைச்சு எடுத்துட்டேன். இனி நாங்கள் முறுக்குறல வச்சு புளிஞ்செடுக்கணும். சரி, இனி நாங்கள் முறுக்குறல வச்சு புளிஞ்செடுத்துட்டு சட்டிக்க போட்டேன். சரி, அடுப்பு மூட்டிட்டு இந்த 3 கண் அச்சுலதான் நான் முறுக்கு புளிய போறேன். ஒற்றை கண்லயும் வந்து அச்சு இருக்கு. நான் வந்து இந்த 3 கண் அச்சுலதான் முறுக்கு புளிய போறேன். இந்த உரலுக்கு அச்சை போட்டுட்டு இப்ப வந்து இந்த ஒவ்வொரு பூவல் சமையலையும் வந்து நாங்க புளிஞ்சு வச்சா எங்களுக்கு எண்ணெய் செடிக்க போட ஈஸியா இருக்கும். அப்ப இதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எல்லா இலையிலையுமே வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து தடவோணும். அப்பதான் வந்து சட்டிக்குள்ள நான் கவுட்டு போடைக்க விழும் ஈஸியா ஒட்டுப்படாதன்றதுக்காண்டி. இப்ப வந்து உரலுக்கு கொஞ்சம் மாவா எடுத்து வச்சுட்டு நாங்க முறுக்கு பிழிவோம். முறுக்கு புளியறது வந்து நல்ல ஈஸியா இருக்கு. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நாங்க அந்த அளவுக்கு சுத்தி எடுக்கலாம். கொஞ்சம் பெருசா வேணுமோ எடுக்கலாம். நான் எடுக்கிறேன். புளிஞ்ச வந்து ஒட்டி விடணும், இல்லாடி வந்து முறுக்கு கலண்டு அதை வந்து இப்படி ஒட்டி விடணும். பாத்தீங்களா இப்படி வந்திருக்கேன். ஆக பெருசா சுடுறோம்னா இப்படிதான் கணக்கானது. பாத்தீங்களா இப்படி இருக்கு அந்த முறுக்கு. இப்படி நாங்கள் எல்லா மாவையும் வந்து புளிஞ்செடுக்கணும். அதுக்கு மேல எண்ணெய் சட்டியை வந்து அடுப்புல வைக்கணும், அடுப்பு மூட்டிட்டு. அப்பதான் புளிய நாங்கள் போட்டு இறக்கலாம். இப்படி வந்து இதை வந்து நாங்க இதாண்டி விடணும். அப்பதான் கலர் ஆகும் முறுக்கு. முடியாச்சு, சட்டிய அடுப்புல வச்சுட்டு எண்ணெயை விடுவோம். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்ச அப்புறம் நாங்க முறுக்க வந்து போடணும். பாத்தீங்களா அவ்வளவு அழகா எல்லாத்தையும் புளிஞ்சு வச்சுக்கிறோன்னு. இதை வந்து போட்டுட்டுதான் நாங்க மெட்ட முறுக்கு புளியோணுமேன்னு சொன்ன எல்லாத்தையும் ஒருமிக்க புளிஞ்சு வைக்கலாதானே, அதுக்காண்டிதான். இந்த முறுக்கு வந்து 1 மாதமானாலும் பழுதுபடாமல் இருக்கு. எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு நாங்க ஒவ்வொரு முறுக்கா எடுத்து போடுவோம். வெள்ளமா போடணும், என்று கையில வந்து எண்ணெய் வட்டுரும். இந்த 3 முறுக்கும் பொரியட்டு அதுக்கப்புறம் மெட்ட முறுக்க போடுவோம். அதுக்கிடையில இங்கால வந்து நாங்க மெட்ட முறுக்க வந்து புழிஞ்சு வைக்கணும். அது ஈஸியா இருக்கு. இப்ப வந்து மெட்ட பக்கம் திருப்புவோம். பாருங்க எப்படி பொரிஞ்சு கொண்டு வந்திருக்குன்னு பாத்தீங்களா, நல்ல கலரா. நாங்கள் வந்து இதுக்கு வந்து இந்த தண்ணியும் பயன்படுத்தல, அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்லயேதான் குழச்சி எடுத்திருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளவுமே கணக்கா வந்துச்சு. 200 கிராம் மாவுக்கு ஒரு ஆக பெரிய உருளைக்கிழங்குல சின்ன உருளைக்கிழங்குல ஒரு அளவான உருளைக்கிழங்கு எடுத்து நல்ல வடிவா பசையா அரைச்சிட்டு அதுலயேதான் இந்த மாவுகளை விட்டு குழச்சி எடுத்தது. இப்ப வந்து முறுக்கு நல்ல வடிவா பொரிஞ்சிட்டு நாங்க இதை இறக்குவோம். நல்ல கலரா வந்துட்டு பாருங்க, நல்ல பொன் கலரா வந்துட்டுது. நாங்க இறக்குவோம். வைக்கிட்டு மற்ற முறுக்கையும் இனி மலை போட்டு எடுக்கணும். இதே போல நாங்கள் எல்லா முறுக்கையுமே சுட்டு எடுத்துட்டு பார்ப்போம். ஏன்னா இல்ல ஏன்னு சொன்னா மலைமண்டு புளியோணும், மலைமண்டு எடுக்கணும். ஈஸியா கையிலே வேறு நாங்க இல்லையா அதை தட்டேன்.
இப்படி எடுத்துட்டு இப்படி இருக்க எண்ணெய் செடிக்க போட்டா சரி செம்மையா இருக்கு வேணுங்க அப்படி சுட்டு வச்சுக்கணும் செம்ம 1 மாதம் இல்ல 2 மாதமானாலும் அழுகு போகாது அப்படியே இருக்கு நல்ல முறுமுறுண்டு அந்த ஒரு வாளிக்க போட்டு மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா சும்மா வேற லெவல் நான் இப்ப கணக்கமா இருக்கிற 200 கிராம் தான் எடுத்தேன் நான் ஒரு 100 கிராம் அளவுல உருளைக்கிழங்கு வரும் நல்ல கணக்கா வந்துட்டு குழைக்கவும் எனக்கு நான் சாப்பிட்டும் பார்த்துட்டேன் தெரியுமா செமையா இருக்கு பாருங்க எல்லா முறுக்கும் சுட்டு முடிஞ்சது இதே முறுக்கா போட்டு எடுத்தா சரி ஒரு முறுக்கும் முடியல தெரியுமா பாருங்க இப்படி முழுசா நல்ல வடிவா இறக்கி வச்சிருக்கிறேன் இது வந்து யார் போட்ட முறுக்கு தெரியுமா இவர் போட்ட முறுக்கு நான் சொல்லுங்க எப்படி சொத்தியாகி வச்சுக்கிறாரு நல்லா பொரியட்டும் இப்ப வந்து முறுக்கெல்லாம் புளிஞ்சு எல்லாம் மண்ணை செடிக்கா போட்டாச்சு ஆனா நல்லா பொரிய விட்டுதான் இறக்கணும் நார்மலா இறக்கினோம்னு சொன்னா சக்கண்டு இருக்கு நல்லா பொரிய விட்டு இறக்கினா தான் நல்லா மொரண்டு இருக்கும் அதை எடுத்து ஆற விட்டுட்டு ஒரு போத்துல போட்டு அப்படி அடைச்சு வச்சுட்டு எடுத்து வச்சு சாப்பிடலாம் 1 மாதம் இல்ல 2 மாதம் ஆனாலும் பழுதுபடாமல் இருக்கும் 200 கிராம் மாவுலயே எவ்வளவு முறுக்கங்களுக்கு வந்துருக்குது நல்லா பொழிஞ்சிருக்கு முறுக்கு அல்ல நான் சாப்பிடும் மாதிரி இல்ல அந்த உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிடுவோம் மொரண்டு இருக்கு அதே மாதிரி இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு செமையா முறுக்கு சுட்டு முடிஞ்சது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி முறுக்கு உருளைக்கிழங்குல வந்து இப்ப முறுக்கு சுட்டு முடிஞ்சது பாருங்க ஒவ்வொரு முறுக்கும் எப்படி இருக்கு ஒரு முறுக்கு கூடி உடையாமல் அப்படியே இருக்கு நல்ல மொரண்டு பாருங்க பாருங்க இதான் கையால உடாச்சி காரணம் பாருங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இப்படியே வாய்க்கு அப்படியே போட்டேன்டா என்ன சுவா உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிடுற டேஸ்ட் அப்படியே இருக்கு மிளகு சீரம் போட்டபடியே இன்னும் கொஞ்சம் வாசம் கூடுதலா இருக்கு செமையா இருக்கும் வேற லெவல்ல வந்து உருளைக்கிழங்கு முறுக்கு வந்துட்டு நீங்களும் இதே போல உருளைக்கிழங்குல முறுக்கு சுட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணணும் நாங்களும் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோம் மீண்டும் ஒரு புதிய காணொளியூடாக உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம் பாய்.